அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாதம் கிருத்திகை நன்னாளில் அருட்கோட்டம் அருள்மிகு முருகன் திருக்கோவிலை தரிசிக்கலாம். இத்திருக்கோவில் எங்கு இருக்கிறதென்றால் தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் இருக்கிறது. சென்னை பிராட்வேயிலிருந்து பேருந்துகள் இருக்கின்றன. பவர் ஹவுஸ் என்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கி சற்று பின் வந்து வலதுபுறம் திரும்ப வேண்டும். சற்று தொலைவில் கோவில் வந்துவிடும். மிக அழகிய கோவில், அமைதியான கோவில், பெயருக்கேற்றாற்போல் அருளை வாரி வழங்கும் சக்தி வாய்ந்த கோயில். 1966ஆம் ஆண்டு பர்மாவாழ் தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட கோவில் இது. பரப்பளவில் பெரிய கோவில், எல்லா தெய்வங்களும் இருக்கும் கோவில். இந்த அருட்கோட்டத்தில் சித்திரை பிரம்மோற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் தங்கள் தெய்வத்தின் மேல் தமக்கிருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் கோவில். இதை தவிர ஐப்பசி மாத திருவிழாவும் மிகச்சிறப்பாக நடைபெறும். இந்த கோவிலுக்குள் நுழைந்ததும் இடதுபுறம் கௌதம புத்தர் வீற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து விநாயகருக்கு தனி சந்நிதி, ஸ்ரீ சிவசக்தி விநாயகர். இவரை சுற்றிலும் ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ தருண கணபதி, ஸ்ரீ பக்த கணபதி, ஸ்ரீ வீர கணபதி, ஸ்ரீ சக்தி கணபதி, ஸ்ரீ விஜ கணபதி, ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி, ஸ்ரீ விக்ன கணபதி, ஸ்ரீ ஸ்பர கணபதி, ஸ்ரீ ஹேரம்ப கணபதி, ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி, ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ புவனேச கணபதி, ஸ்ரீ நிருத்த கணபதி, ஸ்ரீ ஊர்த்துவ கணபதி என்று 18 கணபதிகள் இருக்கிறார்கள். எல்லா விநாயகரையும் ஒரு சேர ஒரே இடத்தில் காணும் பேறு நமக்கு கிடைத்துள்ளது. எல்லோரையும் வணங்கிவிட்டு அருட்கோட்டத்தில் அருள் பாலிக்கும் முருகனை காணப்போகலாம். இந்த கோவிலில் 2004இல் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. பாருங்கள், இதுதான் மூலஸ்தானம். விஸ்தாரமான விசாலமான 2 மண்டபத்தை கடந்து கருவறைக்குள் அழகே உருவாய் முருகன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். சேந்தனை கந்தனை அருட்கோட்ட முருகனை, செஞ்சுடல் வேல் வேந்தனை, செந்தமிழ் நோய் வெறித்தோனை, விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை காண இருவிழிகள் போதுமோ அத்தனை அழகு முருகன். மண்டபத்து சுற்று சுவர்களில் அறுபடை வீட்டு முருகன் மிக அழகாக காட்சி தருகிறார்கள். திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையுடன், திருச்செந்தூர் முருகன் வள்ளி தெய்வானையுடன், பழனி முருகன் பழனி ஆண்டவனாக, சுவாமிமலை முருகன், அடுத்தது திருத்தணி முருகன் வள்ளி தெய்வானையுடன், 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார்கள். பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய மண்டபம் என்று. முருகனின் எழில் கோலம் நெஞ்சை விட்டு நீங்கவே நீங்காது. மேற்புற சுவர்களிலும் வண்ண ஓவியங்கள், முருகனின் வண்ண ஓவியங்கள் கண்ணை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து சுற்றுப்பிரகார மண்டபத்துள் வலம் வரலாம். அங்கே பார்வதியுடன் காட்சி தருகிறார் சிவபெருமான். சுற்றுப்பிரகாரம் பார்க்கவே மிக அழகாக இருக்கிறது. புலவரின் சன்னதியிலிருந்து வலதுபுறம் திரும்பி சுற்றி வரும்போது இங்கே தனி சன்னதி கொண்டுள்ள சிவனும் பார்வதியும் மிக அழகாக காட்சி தருகிறார்கள். அவர்களை பார்த்தவாறு நந்தி பகவான் இருக்கிறார். ஆலயத்தை சுற்றி வரும்போது ஆலய விருட்சமான ஸ்தல விருட்சமான வில்வ மரம் பாருங்கள். இந்த ஸ்தலத்தின் விருட்சம் வில்வம்.
வில்வத்தை பற்றிய குறிப்புகளோடு ஒரு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சன்னதி. அடுத்து சண்டிகேஸ்வரர் சந்நிதியை காணலாம். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ அஷ்டபுஜ லக்ஷ்மி துர்க்கையை காணலாம். மிக அழகிய கோலத்தில் இருக்கிறார். பெண்கள் மஞ்சள் குங்குமமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள். உற்சவர் முருகர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் காட்சியைத்தான் அடுத்து நாம் காணப்போகிறோம். அழகிய எழில் கோலம், கையில் வேலுடன் இருபுறமும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் காட்சி. தேவி ஸ்ரீ அன்னபூரணி சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்கிறார். ஆதி மூலவர் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோலம் மிக அழகு. பார்த்த விழிகள் மூட மறுக்கும் அத்தனை அழகு. இந்த ஆதி மூலவரை சுற்றிலும் ஞான சக்திதர சுவாமி, கந்த சுவாமி, ஆறுமுக சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி, கஜவாகன சுவாமி, சரவணபவ சுவாமி, கார்த்திகேய சுவாமி, தாரகாந்தக சுவாமி, சேனானி சுவாமி, பிரம்ம சுவாமி, வள்ளி கல்யாண சுவாமி, பாலசுப்பிரமணிய சுவாமி, கிரௌஞ்ச சபேனத சுவாமி, சிகிவாகன சுவாமி என்று 18 முருகனின் திருவுருவச் சிலைகள் அழகுட அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு திருவுருவச் சிலையும் தனித்துவமான அழகுடன் விளங்குகிறது. இச்சன்னதிக்கு வெளிப்புறத்தில் இருபுறமும் 2 யானைகள் உள்ளன. இக்கோவிலுக்கு வந்தால் ஒரு சேர அனைவரையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். அருட்கோட்டத்தில் கோசாலை ஒன்றும் உள்ளது. அரச மரத்தடியில் விநாயகர் உள்ளிட்ட பல தெய்வ திருவுருவங்கள் உள்ளன. முனீஸ்வரருக்கு தனி சன்னதி இங்கு உண்டு. இந்த ஆலயத்தில் நவக்கிரக சன்னதி தனித்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. சூரிய பகவான் தம் இணையருடன் 7 குதிரை பூட்டிய ரதத்தின் மேல் இருக்க, அவரை சுற்றிலும் மாற்ற கிரகங்கள் தம் துணைவியருடன் இருக்கும் காட்சி மிகச்சிறப்பு. அது மட்டுமன்றி ஒவ்வொருவரும் தத்தம் வாகனம் மேல் அமர்ந்திருப்பது காண கிடைக்காத அற்புத காட்சியாகும். நவக்கிரக சன்னதியின் மேற்புற சுவற்றில் வாஸ்து பகவான் இருக்கிறார். அதேபோல் எல்லா தெய்வங்களும் சுற்றுச்சுவர்களில் இருப்பது அரிய காட்சியாகும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் இங்கு உள்ளது.
நாகவள்ளி அம்மனும் அம்மனை சுற்றி நாக கன்னியரும் நாக தேவதைகளும் இருப்பது கண்கொள்ளா காட்சி. இக்கோவிலில் ஒரு யாகசாலை உள்ளது. அதற்கு அடுத்தாற்போல் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சண்முகப் பெருமாள் சன்னதி மிக அழகு, பார்த்தாலே தெரியும். அடுத்தாற்போல் அருள்மிகு சிவகாமி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜ பெருமாள் சன்னதி உள்ளது. இடது பதம் தூக்கியாடும் நடராஜர் தன் அருகே சிவகாமியுடன் எழில் கொஞ்சம் தோற்றத்தில் காணப்படுகிறார். கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற கலை அரங்கம் ஒன்று உள்ளது. பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது. சூரிய பகவான் வாசலுக்கு இடப்புறமும் வலப்புறம் சந்திர பகவானும் இருக்கின்றனர். அருட்கோட்டத்திற்கு வந்து அழகன் முருகன் அருள்மழையில் நனைய வாருங்கள். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்று மனமுருகி பாடுங்கள். வேண்டும் வரம் பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.